வணக்கம், நான் உங்கள் Yeshwanth Kumar. இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப ஈஸியான டேஸ்டியான சிக்கன் பீட்சா செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த ரெசிபியை நான் பார்கவி பிரகதீஷ், வால்ட் தி லெஜெண்ட், ரோஹிணி எம், ஜாஸ்மின் குமார், ரவுஹா ஃபாத்திமா, சித்தார்த்தன், பார்த்தி சுப்ரா, சிவனம்மாள் டி, சிட்டி கேமர்ஸ், அப்சி, ஹேமலதா, வெங்கட் ஹர்திக், மகேஸ்வரி, பிரவீன் ஆனந்த், மிஸ்டர் ஏ பிஸ்னஸ் தமிழ், ரோஷன் அக்தர், கண்ணையன் இவங்களுக்காக டெடிகேட் பண்ணிக்கிறேன். இவங்க மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க, உங்களுக்காகவும் இந்த ரெசிபி டெடிகேட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ப்ரிப்பரேஷனுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் அண்ட் இது எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். சிக்கன் பீட்சா செய்கிறதுக்காக ஃபஸ்ட்டு நம்ம சிக்கனை மேரினேட் பண்ண போகிறோம். அதுக்காக 2 சிக்கன் பிரெஸ்ட்டில் தேவையான அளவு உப்பு, காரத்துக்காக ஒயிட் பெப்பர் பவுடர் சேர்த்து இதோடைய முன்னும் பின்னும் நல்லா மேரினேட் பண்ணிக்கலாம். அடுத்து இதுக்கு நல்ல ஒரு மனம் கொடுக்கறதுக்காக ஆரிகனோ ஒரு 2 பிஞ்சு மேலே தூவி விட்டுக்கிறேன். இப்போ இந்த சிக்கனை ஒரு அரை மணி நேரத்துக்கு நல்லா மேரினேட் பண்ணிக்கோங்க. அரை மணி நேரம் நல்லா மேரினேட் ஆனதன் பிறகு இதை நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்காக ஒரு ட்ரேயில் நான் ஆயில் அப்ளை பண்ணி வச்சுருக்கேன். இதில் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கன் 1 by 1 ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இந்த சிக்கனில் கடைசி வரைக்கும் ஜூசினஸ் அப்படியே இருக்கிறதுக்காக இது மேலே ஒரு 2 டீஸ்பூன் அளவு ஆயிலை ட்ரிசில் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்டெப்பில் நீங்கள் ஆலிவ் ஆயிலோ அல்லது ரீஃபைண்ட் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சிக்கனை 180 டிகிரி செல்சியஸில் ஒரு 10 மினிட்ஸ்க்கு ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்குள்ளே நம்ம பீட்சாக்கு தேவையான பீட்சா பேஸ் செய்வோம். அதுக்காக ஒரு பவுலில் 150 ml தண்ணியில் 1 டீஸ்பூன் அளவு உப்பு, 2 டீஸ்பூன் அளவு சர்க்கரை, 1 டீஸ்பூன் அளவு இன்ஸ்டன்ட் ஈஸ்ட் சேர்த்துக்கிறேன். ஒரு இன்கிரீடியன்ட்டோட இன்னொரு இன்கிரீடியன்ட் நல்லா கம்பைன் ஆகிற அளவுக்கு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதன் பிறகு 250 கிராம் அளவு மைதா மாவு சேர்த்துக்கிறேன். இப்போ ஒரு ஹேண்ட் பிளெண்டரோ அல்லது உங்கள் கை யூஸ் பண்ணி இதை நல்லா நீட் பண்ணிக்கோங்க. ஓரளவுக்கு இந்த மாதிரி டோ ஃபார்ம் ஆனதன் பிறகு 2 டீஸ்பூன் அளவு அன்சால்டட் பட்டர் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த டோ நல்லா ஸ்மூத் அண்ட் சாஃப்டாக வர அளவுக்கு இதை நீட் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு இதை நல்லா நீட் பண்ணதன் பிறகு இதை கையில் எடுத்து அழகாக உருண்டை பிடிச்சு இதே பவுலில் வச்சு ஒரு ஈர துணியோ அல்லது ஒரு தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி இதை ஒரு 12 to 15 நிமிடம் வரைக்கும் ரெஸ்ட் பண்ணிக்கோங்க. நம்ம சிக்கன் ரோஸ்ட் ஆகிடுச்சு. இதை நம்ம வேண்டிய சைஸ் அண்ட் ஷேப்பில் கட் பண்ணிப்போம். இன்றைக்கி நான் ஒரு மீடியம் க்யூப்ஸாக தான் கட் பண்ணுறேன். ஆனால் வீட்டில் நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு பிடித்த ஷேப் அண்ட் சைஸில் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். எல்லா சிக்கனுமே நான் அழகாக கட் பண்ணிட்டேன். இப்போ இதை எடுத்து சைடில் வச்சுருவோம். நம்ம மாவு ஒரு 12 to 15 நிமிடம் வரைக்கும் ரெஸ்ட் ஆகிடுச்சு. இதை நம்ம கையை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி மறுபடியும் இதை வெளியில் எடுத்து அழகாக உருண்டை பிடிச்சி இந்த பவுலுக்குள்ளேயே வச்சு ஒரு ஈரத்துணியோ அல்லது தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி இதை அடுத்து ஒரு 12 to 15 நிமிடம் வரைக்கும் ரெஸ்ட் பண்ணிக்கலாம். ரெஸ்ட் ஆனதன் பிறகு இதை நம்ம 2 துண்டாக கட் பண்ணிப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம மாவு எதில் வைக்க போகிறோமோ அதில் மாவு ஒட்டிக்காமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக மைதா மாவை டஸ்ட் பண்ணிக்கலாம். அதன் பிறகு இதை நம்ம 2 பாதியாக கட் பண்ணிப்போம். ஒரு பாதியை எடுத்து சைடில் வச்சுடுங்க. மீதம் உள்ள பாதியை கையில் எடுத்து அழகாக இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி ஒரு ரோலிங் பின் யூஸ் பண்ணி 1/2 இன்ச்சுக்கு இதோடைய திக்னஸை விட்டு இதை நல்லா ஈவனாக ரோல் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு இந்த மாவை நல்லா திரட்டினதன் பிறகு எந்த ட்ரேயில் நம்ம பீட்சா செய்ய போகிறோமோ அந்த பீட்சா ட்ரேவை எடுத்து நம்ம திரட்டி வச்சுருக்க மாவு மேலே வச்சு இந்த பீட்சா ட்ரேவுடைய ஷேப்புக்கு இதை நம்ம கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணதன் பிறகு இந்த மாவை எடுத்து பீட்சா ட்ரேயில் நம்ம சேர்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த மாவு ட்ரேயில் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக மைதா மாவை வச்சு டஸ்ட் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம இந்த பீட்சா பேஸ் எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். நம்ம கட்டை விரல் யூஸ் பண்ணி இந்த பீட்சா பேஸில் ஒரு 1/2 இன்ச்சுக்கு க்ரஸ்ட்டு வர மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு இந்த பீட்சா குக் பண்ணும்போது பீட்சா பேஸ் எழும்பி மேலே வராமல் இருக்கிறதுக்காக ஒரு ஃபோக் வச்சு இதை நான் ஓட்டையும் போட்டுக்கிறேன். அதன் பிறகு 2 டீஸ்பூன் அளவு பீட்சா சாஸை இந்த பீட்சா பேஸில் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. கூடவே 60 to 80 கிராம் அளவு மொசரல்லா சீஸை மேலே தூவி விட்டுக்கலாம்.
கூடவே நறுக்கிய பச்சை குடைமிளகாய், pickled paprika chillies, நம்ம குக் பண்ணி நறுக்கி வச்சிருந்த சிக்கனையும் இதில் சேர்த்துக்கலாம். அதன் பிறகு நல்ல ஒரு மனம் கொடுக்கறதுக்காக ஒரு 2 பிஞ்ச் அளவு ஆரிகனோவை மேலே தூவி விட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு வச்சு கொஞ்சம் சீசனிங்கும் பண்ணிக்கோங்க. கடைசியாக இந்த க்ரஸ்ட்டில் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர்றதுக்காக எக் வாஷும் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த பீட்சாவை ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்க அவனில் 180 டிகிரி செல்சியஸில் வச்சு ஒரு 20 மினிட்ஸ் வரைக்கும் இதை நம்ம வந்து பேக் பண்ணிக்கலாம். 20 மினிட்ஸ் பேக் ஆனதன் பிறகு பீட்சாவை அவன்லேருந்து எடுத்துருவோம். அவ்வளோதான், ரொம்ப ஈஸியான டேஸ்டியான சிக்கன் பீட்சா ரெடி. இந்த பீட்சா பொறுத்த வரைக்கும் நம்ம டிவி ஆட்ஸ் அண்ட் ஃபோட்டோஸில் பார்க்குற மாதிரி இதில் இருந்து சீஸுடைய ஸ்ட்ரிங்ஸ் வராது. ஆனால் டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும். இல்லை எனக்கு டிவி ஆட்ஸ் அண்ட் ஃபோட்டோஸில் பார்க்குற மாதிரியே சீஸ் ஸ்ட்ரிங்ஸ் வரணும் அப்படின்னா அதுக்கு வேறு மெத்தட் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும். ஃபஸ்ட்டு இந்த பீட்சா பேஸை வந்து நீங்கள் ஒரு 15 மினிட்ஸ் வரைக்கும் குக் பண்ணிவிடுங்க. அதன் பிறகு இதுக்கு மேலே தேவையான அளவு டாப்பிங் ஆட் பண்ணிவிட்டு அது மறுபடியும் ஒரு 5 to 10 மினிட்ஸ் வரைக்கும் குக் பண்ணி வெளியில் எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃபோட்டோஸ் அண்ட் டிவி ஆட்ஸில் பார்க்குற மாதிரியே உங்களுக்கு சீஸ் ஸ்ட்ரிங்ஸ் வரும். ரொம்ப ஈஸியான டேஸ்டியான சிக்கன் பீட்சா ரெடி ஆகிடுச்சு. இந்த பீட்சாவை நீங்கள் வீட்டில் செய்து பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு சூப்பர் ரெசிபியோட உங்களை நான் சந்திக்கிறேன். Until then, bye from Yeshwanth.